நானு ராஜாவை பத்தி ஒரு யானை ஏற்கனவே இருக்கு, இன்னொரு யானை வருதுன்னு சொன்னேன்னா ஐ எம் நாட் a prophet. ஆனா தெரியறது நான் ராஜாவை முதல்ல சந்திக்கிறேன் திருலோச்சந்தர் கம்பெனியில. நான் உண்மையை சொல்றேன் உங்களுக்கு, தியாகராஜ கீர்த்தனை தெரியுமா உனக்குன்னு? இந்த திருப்பதி திரை விலகாம இருக்கிறத குறித்து திரை விலக வேண்டும் என்று தியாகராஜர் பாடிய ஒரு கீர்த்தனைய பின்னி எடுத்துட்டான் சார் ஆறுமணியத்தில். இந்த ஆளு சார் பண்ணபுரத்துக்கும் திருவையாருக்கும் என்ன சார் சம்பந்தம்? நான் வியந்துட்டேன். அன்னைக்கு சாயந்தரம் தான் பாரதி ராஜா நம்ம ஊர் பசங்க எப்படி இருக்கானுங்க, எப்படி இருக்கானா? ஏற்கனவே MS விஸ்வநாதன் ஒரு யானை இருக்கு, இன்னொரு யானை வருதியான. ராஜா எல்லாம் ஒன்னும் சும்மா வரவே இல்லை. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த இடத்துல ஒரு பாட்டெல்லாம் பாடினார் சுந்தரி எல்லாம். திடீர்னு என்ன சுதின்னு தெரியாம அப்படியே படுத்து அந்த மேல் காலம் எல்லாம் பாடுறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. நினைச்சா அந்த சுதியில போய் உட்கார்றது சாரீரம். என்ன காரணம்? நான் இன்னைக்கு சொல்றேன் எல்லாருக்கும், என்னுடைய வயதை வைத்து ரொம்ப சினிமாவில் விரும்புறவங்களோ இல்ல வேற தொழில ஈடுபடுகிறவர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நான் எழுதிய ஒரு கவிதையை, எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும்.